Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்துட்டு எந்த அப்ளிகேஷன் பார்க்க போறோம்னா, நான் அப்ளிகேஷன் ரிவ்யூ கொடுக்கறதுக்காக போய் செக் பண்ணி பார்த்தேன். பிகாஸ் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, நல்ல அப்ளிகேஷனாக ரிவ்யூ கொடுங்க பிரதர்னு. நான் போய் ஒரு நல்ல அப்ளிகேஷன் செக் பண்ணலான்னு சொல்லி நான் வந்துட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு முன்னாடியே இந்த பார்த்தீங்கன்னா லோன் ஆக்சஸ் அப்படின்ற ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அப்படின்ற வந்துட்டு ஒரு அப்ளிகேஷன் இருந்தது. இதை பார்த்த உடனே எனக்கு டவுட்டு, ஆல்ரெடி நம்ம இதை பற்றி வீடியோ போட்டிருக்கோமே அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. சரி, எதுக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இங்கே பாருங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா லோன் ஆக்சஸ் ஸ்பெஷல் ஃபண்ட் அப்படின்றது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷனில் நம்ம சப்ஸ்கிரைபர்கள் டவுட் கேட்கல என்ன கேட்டாங்கன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ஆக்சிஸ் பேங்கோட அஃபிஷியல் மாதிரியே தெரியுது பிரதர், அந்த லோகோ எல்லாமே ஒத்து போகுது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்காகவும் இந்த வீடியோவை நம்ம பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குல்ல, நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கொடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ இங்கே பாருங்கள், இந்த அப்ளிகேஷனுடைய பேர் இது தான். ஸோ இந்த அப்ளிகேஷன் 4.0 ஸ்டார் இருக்குது. கிட்டத்தட்ட வந்துட்டு 11,000க்கு மேலே வந்துட்டு இந்த அப்ளிகேஷனுக்கான ரிவ்யூ, 1 லேக்குக்கான டவுன்லோடு. அப்போ நம்ம பார்க்கக்குள்ள 10,000 5,000 தான் டவுன்லோடே இருந்தது. பட் இப்போ பாருங்கள் 1 லட்சம் வந்துருச்சு. இப்போ நம்ம அபவுட் திஸ் ஆப் அப்படின்றத கொடுக்கும் பொழுது இதில் நம்ம பார்க்கும்பொழுது இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஒரு பெரிய தொகையாக வந்து நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி அந்த டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்துட்டு ரிவ்யூ மட்டும்தான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எதையுமே பரிந்துரை பண்ண போகிறது கிடையாது. இது வந்து நம்ம ஒரு லோன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக, மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஓகே, அடுத்தது நம்ம கீழே பார்க்கும்போது ஏஜ் லிமிட்டு, இந்த மற்ற டீட்டெயில் லோட்டு லோஸ்க்கெல்லாம் வந்துட்டு போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எதை நம்ம பார்க்கணும், இந்த லோன் அமௌண்ட் இதெல்லாம் செகண்டரி, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பற்றி கண்டுக்காதீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்டு வந்துட்டு, அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே வந்துட்டு 365 நாள் மேக்ஸிமம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இங்கே எவ்வளோ லோன் அமௌண்ட் பாருங்களேன். இந்த லோன் அமௌண்ட் எப்படி வந்துட்டு 365 நாள் நம்மளால் கட்ட முடியும்? சரி, ஓகே, ஜனவரி 19, 2026 இது ப்ளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்குது. இப்போ மார்ச் 23, 2026 அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு. எல்லாம் ஓகே தான். ஆனால் இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை நம்ம எப்போவுமே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி. அந்த வகையில் இங்கே பாருங்கள், ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவு 4.0 ஸ்டாரு. இந்த இடத்துல நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபில்டர் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது லோன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு தனியாக, அதாவது கமெண்ட் பண்ணுறாங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு வந்து லோனில் பிரச்சனை, எனக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகலை, இதில் செக்யூரிட்டி இதில் பிரச்சனை, இதில் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, ஸோ கஸ்டமர் கேர் சரியில்லை, அதெல்லாம் தப்பாக பேசுகிறாங்க. இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வருதுன்னா அதை அப்படியே இங்கே பிரிச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அதை பிரித்து வச்சுருக்காங்க. அது நமக்கு வேணாம், அது நமக்கு தேவைன்னா அதுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை நம்ம வந்து சிங்கிள் ஸ்டார் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், அதாவது இவங்களுக்கு ஓடிபி மட்டும்தான் வந்துச்சு. இவங்களுடைய கன்சென்ட் இல்லாமலே ஓடிபி வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடந்து இவங்களுக்கு டேரெக்டாக இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இப்போ 1,800 கிரெடிட் ஆகிட்டு இருக்குது. 1,800 கிரெடிட் ஆன உடனே இவங்களை 6 நாளில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 12,000 ரூபா வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க. சாரிங்க, 1,200 வந்துட்டு கட்ட சொல்கிறாங்க. அதாவது 1,200 எக்ஸ்ட்ரா வந்துட்டு சேர்த்து இவங்க 3,000 அப்படின்ற ரீபேமெண்ட் ஆப்ஷனை 6 நாளில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வி டேக் திஸ் மேட்டர் சீரியஸ்லி டு ஃபர்தர் வெரிஃபை ப்ளீஸ் ப்ரொவைட் யுவர் ஆர்டர் நம்பர் அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே வந்துட்டு கமெண்ட் வந்திருக்குது. இங்கே பாருங்கள், ஸோ எப்போவுமே ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டேஸில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுதான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் 4வது மாதம் 23 2026 இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. கீழே நம்ம இன்னும் போக போக இங்கேயும் அதே தான். ஆனால் அமௌண்ட்டு வித்தியாசம். இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 900 ரூபா போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு 1,500 வந்து கட்ட சொல்லியிருக்கிறாங்க. சைபர் கிரைமில் கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி நம்ம சிங்கிள் ஸ்டார் பார்க்கும்பொழுது இங்கே பார்த்தீங்களா, வித்தவுட் மை கன்சர்ன் 1,800 வந்து கிரெடிட் பண்ணிட்டு 3,000 வந்து திரும்ப கேட்குறாங்க. நான் திரும்ப பேமெண்ட் பண்ணாலும் திரும்ப வந்துட்டு காசு அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அனுப்புகிறாங்க என்னை கேட்காமலே அப்படின்ற மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, இவருக்கே 9,600 ரூபா அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அது என்ன கான்செப்டில் முடிவு பண்ணுறாங்கன்னு தான் தெரியல. 9,600 ரூபா 15,600 ரூபா வந்துட்டு ரீபேமெண்ட்டாக வந்து கேட்டிருக்கிறாங்க. அதுவும் எத்தனை நாளில், இவர் டேட்டு மென்ஷன் பண்ணல.
பட் 6 நாள் தான் எல்லாருமே வந்துட்டு 6 டேஸு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இருக்குது. இதை தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி போய் அந்த ரேட்டிங் அண்ட் ரிவ்யூவை பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக அந்த சிங்கிள் ஸ்டாரை போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் 66% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு இவங்க வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ லோன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல பாருங்கள், லோன் இஸ் நாட் க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களே வந்து போடுறது கூட இருக்கலாம், ரேண்டமாக போட்டு எடுப்புவாங்க. இப்போ வந்துட்டு நம்ம 5 ஸ்டார் அப்படின்றத செலக்ட் பண்ணி 5 ஸ்டார்லேயே நிறையா வந்துட்டு காமெடி நடந்துட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் 5 ஸ்டாரில் மோஸ்ட் ரீசன்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். சூப்பரு, குட் அப்ளிகேஷன், எமர்ஜென்சி லோனு, குட்டு, இந்த மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுலேயும் இது 7 நாள் அப்ளிகேஷன் மாதிரி. அதை சொல்லி எப்படி இங்கே வந்து ஸ்டார் ரேட்டிங் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னு தான் தெரில. பெஸ்ட் அப்ளிகேஷன் 5 ஸ்டாரு, சூப்பர் குட்டு இந்த மாதிரிலாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் குட்டு சிங்கிள் லைனில் போடுறது இது எல்லாமே நமக்கு பிரோஜனமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது பிரோஜனமாக இருக்காது. ஏன்னா சிங்கிள் லைன் அப்படின்றது எந்த விதத்தில் நமக்கு உதவி பண்ண போகுது. ஏதாவது வந்துட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் எழுதியிருக்காங்க இந்த மாதிரினா கூட சரிங்களா, அதிகமாக இப்படி தான் வரும். ஓகே கைஸ், அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் படி நமக்கு பணம் தராமலே பணம் கேட்குறாங்க, நம்மளை மிரட்டுறாங்க, நம்மளுடைய புகைப்படத்தை வச்சு நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்பிஐ அது தவறுன்னு சொல்லுது. அதே போல் ஒரு பணத்தை ரெக்கவரி பண்ணுறதுக்கு த்ரெட் பண்ணி மிரட்டி ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன்லேயே நிறையா வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷனுக்கே அப்படி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் இல்லாததெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்துட்டு அந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் பண்ணிச்சுன்னா உடனடியாக அது மேலே தகுந்த நடவடிக்கைகள் அப்படின்றத வந்துட்டு எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். அதே போல் ஒரு சிலர் நினச்சிட்டு இருக்கிறபடி இது ஒன்றும் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கிடையாது, அதாவது ஆக்சிஸ் பேங்கோட அஃபிஷியல் அப்படின்றது கிடையாது. ஸோ அஃபிஷியல்னால் இவங்களுக்கு டேரெக்டாக அதை கிளிக் பண்ண உடனே அஃபிஷியல் பேஜ் ஆக்சஸோட தான் ஓப்பன் ஆகணும். ஆனால் இங்கே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது யாரோ ஒருத்தவங்க ஒரு அந்த மாதிரி பேர் அப்படின்றது வந்து எடுத்துட்டாங்க, லோன் ஆக்சஸ் அப்படின்றத வந்துட்டு இவங்க எடுத்துருக்குறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி இது அவங்களோடது கிடையாது. நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி யாராவது உங்களை தொந்தரவு பண்ணாங்கன்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோவுக்கு கீழே நம்ம லிங்காக கொடுத்துட்டோம். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய 11 விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே வந்துட்டு போதுமான ஒன்று தான். ஈஸியாக இது போன்ற தலைவலிகள்லேருந்து உங்களால் வெளியில் வந்துட முடியும். நீங்கள் பயப்படுறதோ இல்லை வந்துட்டு பணம் கட்டினா இது சரியாயிடும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா இந்த மாதிரி பல வருடங்களாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் யாருக்குமே இது வந்து சரியே ஆகலை. அதனால தான் சொல்கிறேன், கவனமாக. அதுக்காக இந்த மாதிரி அப்ளிகேஷனை போயிட்டு ட்ரை பண்ணுங்கலாம் நான் சொல்லலை. அதாவது திரும்ப கட்ட தேவையில்ல, அப்புறம் என்ன எடுத்து தள்ளுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா நாளைக்கு அது உங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடும். இந்த வீடியோ முழுக்க ரிவ்யூ அண்ட் எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.